ரேக் கார். ரேக் கார்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சஸ்பென்ஷன் செட்டப் பண்றது. சஸ்பென்ஷன் செட்டப் பண்றதுக்கு வந்து பிசிக்ஸ் பாடி யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கார் மூவ் பண்ண போறோம். அதனால ரிஜிட் பாடியை கிரியேட் பண்ணிட்டு கார்னு ஒரு நேம் பண்ணிக்கிறேன். கார்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 சைல்டு ஆட் பண்ணிக்கிறேன். 4 சைல்டுமே வந்து ரேகாஸ்டா ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் லெஃப்ட் வீல்ல வந்து ரேகாஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் நேம் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் ரைட்ல வந்து ரேகாஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ரைட்ல எல்லாமே கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டு வச்சிடுறேன். இப்போ ரேகாஸ்ட் இங்கே வந்து நம்ம காரோட இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறா. இங்கேருந்து நம்ம இங்கே ஒரு ரே சென்ட் பண்ணி கிரவுண்ட் டிடெக்ட் பண்ணி எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமோ கரெக்டாக இந்த பாயிண்ட்டை அப்வர்ட்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் கான்செப்ட். 4 வீல்ஸ்ல அப்ளை பண்றப்ப காரோட சஸ்பென்ஷன் சிமுலேட் பண்ணலாம். அண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஆக்சலரேஷன் லேட்டரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் வந்து ரேகாஸ்ட் காரு ரேகாஸ்ட் முக்கியம். கொலிஷன் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து ஸ்கிரிப்டிங் போகலாம். ஸ்கிரிப்டிங்ல வந்து எக்ஸ்டென்ஸ் ரிஜிட் பாடி 3 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம சஸ்பென்ஷன் மட்டும் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் வந்து அட் எக்ஸ்போர்ட் குரூப் முடியுது. எக்ஸ்போர்ட் குரூப் எது கொடுக்குறேன்னா இந்த இன்ஸ்பெக்டர்ல வந்து சஸ்பென்ஷன் போட்டு ட்ராப் டவுன் மாதிரி எல்லாம் வந்துடும். ப்ராஜெக்ட் பெருசாக எனக்கு வந்து வேரியபிள்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது டியூன் பண்ணுறது ஈஸியாகும். இப்போ தனித்தனியாக குரூப் ஆகி வரனால அது எந்த வேரியபிள் எங்கே எதை அஃபெக்ட் பண்ணணும் தெரியும். சஸ்பென்ஷனால அட் எக்ஸ்போர்ட் குரூப் சஸ்பென்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு எனக்கு வந்து வீல்ஸ் வேணும். எனக்கு அந்த 4 ரேகாஸ்ட்டுமே எனக்கு வந்து ரெஃபரன்ஸாக வேணும். அது வந்து நான் அரையில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதனால எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு வேர் வீல்ஸ் கொடுத்துட்டு டைப் வந்து அரைக்குள்ள என்ன பண்ணிக்கிறோம் ரேகாஸ்ட் 3D ஆப்ஷன் செய்ய போகிறோம். அண்ட் ஸ்ப்ரிங் ஸ்ட்ரென்த் நம்ம சிமுலேட் பண்ணுறதுனால ஸ்ப்ரிங் ஸ்ட்ரென்த் வேணும். ஸ்ப்ரிங் ஸ்ட்ரென்த் வந்து 150 வச்சுக்கிறேன். ஸ்ப்ரிங் டேம்பிங்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து ரீஸ்டோர் ஆகும், அந்த ஸ்ப்ரிங்கோட சஸ்பென்ஷன் வந்து நார்மலாக எப்படி மாறும் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து 5 வச்சுக்கிறேன். ரெஸ்ட் டிஸ்டன்ஸ்னா ஸ்ப்ரிங்கில் எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலாட்டி டிஸ்டன்ஸ்னா ஸ்ப்ரிங் வந்து எந்த ஃபோர்ஸுமே ஸ்ப்ரிங்கில் ஆக்ட் ஆகிறப்ப ஸ்ப்ரிங் எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு சொல்கிறது. ஸ்ப்ரிங் லென்த் வந்து நான் 0.5 வச்சுக்கிறேன். வீல் ரேடியஸ் நான் 0.5. வீல் பொசிஷன் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். இதுதான் நமக்கு தேவைப்பட்ட வேரியபிள்ஸ். இப்போ வந்து கான்செப்ட் அதெல்லாம் இப்போ வந்து இது ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஃபிசிக்ஸ் ப்ராசஸில் போட்டால் ரிசல்ட்ஸ் அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் ஃபிசிக்ஸ் ப்ராசஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா இந்த சஸ்பென்ஷன் மெத்தடை கால் பண்ண போகிறேன். வந்து எல்லா வீல்ஸ்க்குமே சஸ்பென்ஷன் ஆக்ட் பண்ணணும். அதனால் ஃபார் வீல் இன் வீல்ஸுங்க ஒரு எடுத்துக்கிறேன். வீல் இன் வீல்ஸ் போட்டு இது நம்ம லேட்டராக பார்க்கலாம். இது ஒரு இது சஸ்பென்ஷனுக்கு வராது. டூ சிங்கிள் வீல் சஸ்பென்ஷன் போட்டு நான் வீல்ஸ் அந்த ரே கேஸ்ட்டை ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். டூ சிங்கிள் வீல் சஸ்பென்ஷனோட ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இதில் வந்து ஆர்குமெண்ட்டை வீல் ரிசீவ் பண்ணுறோம். வீல் வந்து ரே கேஸ்ட், அதனால ரே கேஸ்ட்டும் போட்டு நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போதில்லை. அதனால வாய்டு இங்கே போட்டுக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபோர்ஸ் வந்து சஸ்பென்ஷன் எப்போ ஆக்ட் ஆகணும்னா வீல் கொலைட் ஆகிறப்ப மட்டும் தான் ஆக்ட் ஆகணும். வீல் வந்து கார் வந்து ஏர்ல இருக்கு, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு, பறந்து ஜம்ப்ல இருக்குன்னா அப்போ வந்து நமக்கு கொலைடே பண்ணாட்டி சஸ்பென்ஷனே ஒர்க் ஆகாது. அப்போ அது சஸ்பென்ஷனே பண்ணக்கூடாது. அதனால இஃப் நாட் வீல் இஸ் கொலைடிங் அப்படின்னா கொலைட் ஆகாட்டி ரிட்டர்ன் ஆயிடணும். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்க பிளாக் கீழே இருக்க பிளாக் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட் பாயிண்ட் எப்படி கெட் பண்றது? கான்டாக்ட் பாயிண்ட் வந்து வெக்டார் 3 ரிட்டர்ன் ஆகும். அது வந்து நம்ம வீல் இந்த ரேகாஸ்ட் டாட் குளோபல் கேட் கொலிஷன் பாயிண்ட் கொடுக்குறப்ப அந்த ரேகாஸ்ட் எங்க போய் ஹிட் ஆகும் அந்த பாயிண்டோட பொசிஷன் வந்து வெக்டார் 3 ரிட்டர்ன் பண்ணும். இது குளோபல் பொசிஷனா இருக்கும். ஸ்ப்ரிங் அப் டைரக்ஷன் வந்து டைரக்ஷன்னால வெக்டார் 3 மறுபடியும் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம வீலோட அப்பர் டைரக்ஷன்ல இருக்கும். நம்ம குளோபலா அப்பர் டைரக்ஷன்ல வீலோட அப்பர் டைரக்ஷன் இருக்கனால வீல் டாட் குளோபல் பேசிஸ் டாட் ஒய்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஸ்ப்ரிங் லென்த்தை வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னா வீல் குளோபல் பொசிஷனுங்கிறது ரே கேஸ்ட் வந்து எங்க அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லும். ரே கேஸ்ட் வந்து இப்போ இந்த இடத்துல அட்டாச் ஆகுனா இதுதான் வந்து வீலோட குளோபல் பொசிஷன். இது வந்து இந்த பாயிண்டோட குளோபல் பொசிஷன் எப்படி கெட் பண்றதுன்னா வீல் டாட் குளோபல் பொசிஷன் அங்க இருந்து டிஸ்டன்ஸ் டு கான்டாக்ட் அது எவ்வளவு தூரம் போய் ரே ஹிட் ஆகுதோ அந்த இடம் போட்டு ஸ்ப்ரிங் லென்த் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் லென்த் வந்து அந்த பாயிண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் இருக்காது. அது வந்து ஸ்ப்ரிங் அட்டாச் ஆனதுலேருந்து தரையை டச் பண்ண டிஸ்டன்ஸ் தான் இது. அப்போ ஸ்ப்ரிங்குக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா வீலோட ரேடியஸை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்ப்ரிங் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ப்ரிங் லென்த் ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா நமக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சஸ்பென்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்செட் கால்குலேட் பண்ணணும். ஆஃப்செட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ரெஸ்ட் டிஸ்டன்ஸ் டிஃபால்ட்டான டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்க்கணும்.
அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் லென்த், அதுக்கடுத்து லேட்டரா பாயிண்ட் அட் டைம் அட் இன்ஸ்டன்ட் வந்து ஸ்ப்ரிங் லென்த் எவ்வளவுன்னு பார்க்கணும். இதை சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப இதோட டிஃபரன்ஸ் தான் வந்து ஆஃப்செட்டோட மேக்னிடியூட். இது ஆஃப்செட் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ரிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆஃப்செட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆஃப்செட் கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம லேட்டரா பார்க்கலாம். வேர் வீல் வேர்ல்ட் வெலாசிட்டி, வீலோட வேர்ல்ட் வெலாசிட்டியும் கால்குலேட் பண்ணணும். இது எதுக்குன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணாதான் நம்ம வந்து டேம்பிங் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். எதுவும் வெக்டார் 3 போட்டு கெட் பாயிண்ட் வெலாசிட்டி வீல் ஆர் குளோபல் பொசிஷன் கொடுத்துட்டு இங்கே ஃபங்க்ஷன் இருக்கு கெட் பாயிண்ட் வெலாசிட்டி வந்து இது வந்து ஃபிசிக்ஸ் ஃபார்முலா தான், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தேவையில்லை, ரொம்ப டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். இது வந்து டேரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலா நான் வச்சுட்டா முன்னாடி எங்கேயாச்சும் இன்டர்நெட்டே இருக்கும், அதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணால் போதும். இது வந்து வெக்டார் 3 ரிட்டர்ன் பண்ணுறதுனால இங்கே ஆரோ மார்க்கில் வெக்டார் 3ன்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து கெட் பாயிண்ட் வெலாசிட்டியில் வீலோட வேர்ல்டு வெலாசிட்டி கிடைச்சிடும். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுவோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணால் தான் டேம்பிங் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ஸ்ப்ரிங் அப் டைரக்ஷன், ஸ்ப்ரிங்கோட அப்போ டைரக்ஷனில் டாட் ப்ராடக்ட் பண்ணி வீலோட வேர்ல்டு வெலாசிட்டி பண்ணுறப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி கிடைச்சிடும். இப்போ ஃபோர்ஸ் மேக்னிடியூட், ஃபோர்ஸ் எப்படி காட்டுனா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ், இது ஃபோர்ஸ் மேக்னிடியூட் வந்து நெட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட். நெட் ஃபோர்ஸ் எப்படின்னா சஸ்பென்ஷன் ஃபோர்ஸ் மைனஸ் டேம்பிங் ஃபோர்ஸ். நான் டேம்பிங் பண்ணலாட்டி ஸ்ப்ரிங் ரீஸ்டோர் ஆகாமல் பவுன்சிங் ஆகிட்டே இருக்கும். அதில் என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ரிங் ஸ்ட்ரென்த், ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் என்னது ஆஃப்செட் டைம் ஸ்ப்ரிங் ஸ்ட்ரென்த் தான் நம்ம ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ். இது மைனஸ் நம்மளோட டேம்பிங் ஃபோர்ஸ். அப்படி இருக்கப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்டு ஸ்ப்ரிங் டேம்பிங், இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை பண்ணுறப்ப ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கிடச்சிடும். ஃபோர்ஸ் வெக்டார், ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து வெக்டாராக தான் இருக்கணும், ஏன்னா ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபோர்ஸ் வெக்டார்னு போட்டு அந்த மேக்னிடியூட் டைம்ஸ் டைரக்ஷன் யூனிட் வெக்டர் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஸ்ப்ரிங் அப் டைரக்ஷன், ஸ்ப்ரிங் அப் டைரக்ஷன் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருந்தோம், மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஃபோர்ஸ் வெக்டர் கிடைக்கும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு அப்ளை ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு ஃபோர்ஸ் எதை அப்ளை பண்ண போறோம்னா ஃபோர்ஸ் வெக்டார். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இருந்து ஃபோர்ஸ் வெக்டாரை கொடுக்குறோம். செகண்ட் ஆர்குமெண்ட்ல வந்து நம்ம அந்த கார் ரிஜிட் பாடியில தான் சைல்டா வந்து ரேகாஸ்ட் இருக்கு. அப்ப நம்ம ரிஜிட் பாடி வச்சு தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றப்ப எங்க அப்ளை பண்ணணும்னு சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து அந்த வீல்ஸோட லொகேஷன் வந்து ரிலேட்டிவ் டு த கார் அப்படின்னு, ரிலேட்டிவ் டு த பாடி, ரிலேட்டிவ் டு த இந்த பாடிக்கு நம்ம பொசிஷன் சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு எப்படி பண்றேன்னா வெக்டார்ல வந்து எப்படி பண்றேன்னா இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ் போறது ஃபார்முலா வந்து வீல் ஆர் குளோபல் பொசிஷன் மைனஸ் குளோபல் பொசிஷன். இந்த குளோபல் பொசிஷன் எதோட குளோபல் பொசிஷன் நம்ம கார் பாடி, இந்த ரிஜிட் பாடியோட குளோபல் பொசிஷன், வீல் ஆர் குளோபல் பொசிஷன் வந்து வீலோட குளோபல் பொசிஷன். இது பாயிண்ட் பண்றப்ப நம்ம வீலோட பொசிஷன் குளோபல் கோஆர்டினேட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அந்த காருக்கு ரிலேட்டிவாக தான் இப்போ அப்ளை பண்ணணும். அந்த கோஆர்டினேட்ஸ் ரிலேட்டிவ் பொசிஷனாக கொடுத்துரும். என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து குளோபல் பொசிஷன், காரோட குளோபல் பொசிஷன்ல இருந்து வீலோட குளோபல் பொசிஷன் வந்து அந்த வீலோட பொசிஷனை ரிலேட்டிவ் பொசிஷனும் கால்குலேட் பண்ணிடலாம். இதை பண்றப்ப எங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன், ஃபோர்ஸ் வெக்டரா கொடுக்குறோம். செகண்ட் வந்து ஃபோர்ஸ் அந்த அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து எங்க அப்ளை பண்ணணும், எந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ணணும்க்காக இந்த ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் கொடுக்கலாட்டி என்ன ஆகும்னா காரோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்படி இருக்கப்ப நம்ம சிமுலேஷன் வந்து கரெக்டா இருக்காது, சஸ்பென்ஷன் கரெக்டா இருக்காது, ஃபார்வர்ட் பேக்கப் பண்றப்ப வந்து கரெக்டா இருக்காது, இந்த ரோல் எஃபெக்ட் கிடைக்காது, ஒரு வெறும் பாயிண்ட் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து சஸ்பென்ஷன் விசுவலைசேஷனுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா எவ்ரி ரேகாஸ்டோட சைல்டா வந்து நான் ஒரு வீல் மெஷ் ஆட் பண்ணிக்கிறேன். வீல் மெஷ் இதோட டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். இதுல டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து 0.4 ஆகுது, இதோட ரேடியஸ்மே அவ்வளோதான். இதோட டைரக்ட் சைல்டு ஆட் பண்ணியிருக்கேன்னா இப்போ நம்ம எப்படி அதை டிஃபால்ட் அதை கேம்ல எப்படி பொசிஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அதோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். வீல் டாட் கெட் நோட் வீல் டாட் பொசிஷன் டாட் ஒய் பிளாக். நம்ம வீலோட பொசிஷனை ஒய் ஆக்சிஸ்ல நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுனா ஸ்ப்ரிங் லென்த், வீல் எங்க அட்டாச் ஆகிருக்கும் யூஸ்வலானா ஸ்ப்ரிங்கோட எண்டில் அட்டாச் ஆகிருக்கும். ஸ்ப்ரிங் கார்ல அட்டாச் ஆகிலேருந்து ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும்ல, எக்ஸ்டெண்ட் ஆகல ஸ்ப்ரிங்கோட எண்டில் அதர் எண்டில் வந்து வீலோட சென்டர் அட்டாச் ஆகிருக்கும். பொசிஷன் டாட் ஒய் வீலோட சென்டர்
அந்த ஏரியா வந்து மைனஸ் ஸ்ப்ரிங் லென்த், அதாவது டவுன்வர்ட்ஸில் அந்த ரே கேஸ்ட்லேருந்து கீழே வரணும். அதனால மைனஸ் ஸ்ப்ரிங் லென்த் கொடுக்குறோம். வீல் பொசிஷன் கரெக்ஷன் ஃபேக்டர் எதுக்குன்னா, ஒரு சின்ன இன்ஆக்யூரேசினால கேம் ரன் ஆகிறப்ப வீல் வந்து லைட்டாக தரைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் வீல் பொசிஷன் கரெக்ஷன் கொடுக்குறப்ப இந்த வேல்யூ வந்து லைட்டாக ரெடியூஸ் ஆகும். மைனஸ் ஸ்ப்ரிங் லென்த்லேருந்து லைட்டாக ரெடியூஸ் ஆகும். நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து வீல் பொசிஷன் கரெக்ஷன் ஃபேக்டர் 0.1 வச்சுருக்கேன். அப்படி இருக்கப்ப எனக்கு வந்து அந்த வீல் மெஷ் வந்து தரைக்குள்ளேயும் போகாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பொசிஷன் ஆகிக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். வேற இதில் என்ன இருக்கு? அந்த இம்பார்ட்டன்ட் வந்து ரே கேஸ்டோட டார்கெட் பொசிஷன். எவ்வளோ, அதாவது எங்க ரே கேஸ்ட் வந்து லென்த் எவ்வளோ சொல்றது, அந்த ரே கேஸ்ட் ஷூட் பண்ணுற லென்த் எவ்வளோ போடணும். இது சின்ன கேல்குலேஷன் தான் இருக்கு. சின்ன கேல்குலேஷன் தான். ரெஸ்ட் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் வீல் ரேடியஸ், இதுதான் கேல்குலேஷன். இப்போ ரெஸ்ட் டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன இருக்கு, 0.5 வச்சிருக்கேன். வீல் ரேடியஸ் என்ன வச்சிருக்கேன், 0.5 வச்சிருக்கேன். இப்போ 0.5 + 0.5 வந்து 1 ஆயிரும். அப்போ எனக்கு வந்து ரே கேஸ்ட் வந்து டவுன்வர்ட்ஸில் ஷூட் ஆகும். கிரவுண்ட் டிடெக்ட் பண்ணுறதுனால டவுன்வர்ட்ஸில் ஷூட் ஆகும். அதனால மைனஸ் போட்டுக்கிறேன். இது 0.5 + 0.5 × -1, அதனால -1.